என்னப்பா கிளம்பலையா? இன்னும் அப்படியே பனியில போட்டுட்டு சுத்திட்டு இருக்க? நான் வரலப்பா, நீங்க எல்லாம் குடும்பத்தோட போயிட்டு வாங்க. குடும்பத்தோட போயிட்டு வாவா? அப்ப நீ யார் குடும்பம்? எல்லாரும் ஒரே குடும்பம் தானே? இல்லப்பா, வேலை அதிகம், லீவ் கேட்டு பார்த்தேன், இல்லன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு விசேஷத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு என்னத்த வேலை? அப்படிப்பட்ட வேலையே வேண்டாம். ஐயோ, இப்படிதான் அப்படியாப்பட்ட வேலையே வேணான்னு நீங்க. அப்புறம் பையன் வீட்ல இருக்கானா? வீட்லயே இருக்கான். பெத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அப்படி இப்படின்னு நீங்க. அவன் வேலைக்கு போட்டோம், நம்ம போயிட்டு வருவோம். என்னம்மா கிளம்பியாச்சா? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நிரஞ்சனுக்கு வேலை இருக்காமா, அதான் நான் வரலன்றான். உங்க அப்பா கிளம்புன்றாரு, அதான் என்ன பண்றது? என்ன மச்சான், கிளம்பியா? போயிட்டு வந்துடலாம். இல்லமாமா, லீவ் கேட்டு பார்த்தேன், இல்லன்ட்டாங்க. ஏற்கனவே 2-3 பேர் லீவ் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய வண்டி வேற நிக்குதா, எல்லாத்துக்கும் சீக்கிரம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். போயிட்டு வரதுக்கு எப்படியும் 2 நாள் 3 நாள் ஆகி போயிடும்ல. ஓ சரிப்பா, உன்னோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும்ல. சரி, அப்புறம் உன் விருப்பம். நான் சொல்றது சொல்லிட்டேன். எல்லாரும் குடும்பத்தோட போகணும்னு ஆசைப்பட்டேன், என்ன பண்றது? விடுங்கப்பா, இப்ப இல்லைன்னா அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஃபங்க்ஷனுக்கு போய்க்கலாம். சரியா. என்னம்மா இன்னும் கிளம்பலையா நீங்க? நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம், நீங்க கிளம்புனீங்க. அங்க நாங்க சாப்பாடுலாம் ஆக்கி வச்சுட்டு அங்க எல்லாம் போட்டு வச்சிட்டு இருக்காங்க அண்ணி. ஐயோ, புளியோதரையா? ஆமா, நேத்து ராத்திரி புளியோதரை கிண்டறோன்னு சொன்னதுக்கே உடனே 2 பேரும் மூஞ்சி சுளிச்சிட்டாங்க. அதனாலதான் தக்காளி சோறு, தயிர் சோறு, புளி சோறு, லெமன் சோறு எல்லா சோறு கலரி வச்சிருக்கோம். வெளியே போற இடத்துலயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலான் இருந்தோம், அதுக்கும் வழி இல்லையா? பாத்துக்கு உங்க அப்பாவுக்கு கொழுப்ப. இன்னும் எவ்வளவு தூரம் தான் கூட்டிட்டு போற? எனக்கு மட்டும் என்ன ஆசையா உன்னைய வழியக்கா கூட்டிக்கிட்டு போறதுக்கு? நானே இருக்கிற வயிற்றுச்சல்ல ஒரு போனை போட்டிருந்தா கூட என் பையன் வண்டி எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். நான் தான் அவங்க கிட்ட சொல்லாம வாரேன். அப்படி இருக்கும்போது யார் கூட்டிட்டு போக வருவா? வா வா. பாரு, என்னால ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது, என்ன தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போவா? ஆமா, என்ன நீ தான் தூக்கிட்டு போகணும். இங்க பாரு, வயசான காலத்துல என்னையே ஒருத்தன் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு, இதுல ஒன்ன வர நான் தூக்கிட்டு போகணுமா? புள்ளையும் உன் மருமவளையும் பிரிக்கணும்னு தானே என்ன கூட்டிட்டு வர. அப்புறம் நீ இதெல்லாம் செய்ய மாட்டியா? ஏண்டா, ஏற்கனவே வெக்குன்னு நடந்து வர்றதுல எப்ப விக்கல் வரும்னே தெரிய மாட்டேங்குது. இதுல உன்னை தூக்கிட்டு போனா என்னை எவனாலும் தூக்கிட்டு போற மாதிரி ஆகி போயிரும்டா. தூக்கிட்டு போறியா இல்லையா? ஐயோ, ஊரு உலகத்துல எல்லாம் தான் ஆவி இருக்குது. நான் இப்படி ஒரு பாவிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. ஆவியெல்லாம் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துல சல்லு புல்லுன்னு போகுமாமா. ஆனா இந்த ஆவி என் உசுரெல்லாம் எடுக்குது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா கூடிய சீக்கிரத்துல அதுதான் நடக்கும். என்ன தூக்கிட்டு போறியா? ஐயோ, வந்து தொலை. நான் இடுப்புலதான் உட்காருவேன். ஐயோ, ஏண்டா வயசான காலத்துல உன்னை இடுப்புல வச்சு தூக்கிட்டு போனா நான் இழுப்பெலும்பு முறிஞ்சு தாண்டா போகணும். தூக்கு. ஐயோ, பொன்னங்கன கணக்குதே. என்னத்தை தான் தின்னு தொலைவ, இப்படி இருக்கிற. ஒன்னும் பெருசா இல்ல. என்ன கூட்டிட்டு போறவங்களோட காரியம் நடக்கலனா அவங்கள முழுசா முழுங்கிருவேன். தீந்து பிசாசு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தறணும், இல்லைன்னா நம்மள முனிங்கிருமே. நல்லா தூக்கு. தூக்கிக்கிட்டு தானே வாரேன், வந்து தொலை பேயே. இப்படி அண்ணனட போட்டுக்கிட்டு போனீன்னா என் கூட சேர்ந்து ஜோடி கட்டா நீயும் பேயாக்கி வர வேண்டியதான். போ வேகமா. ஐயோ, முடியலையே. தேவையில்லாம காசு கொடுத்து பேய் தலையோட தூக்கிட்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஏற்காடு இங்க இருந்து எவ்வளவு தூரங்க? இங்க இருந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ள, போறதுக்கு ஒரு 250 கிலோமீட்டர், வரத்துக்கு ஒரு 250 கிலோமீட்டர், ஒரு 500 கிலோமீட்டர் ஆகுங்க போயிட்டு வரதுக்கு. ஓ சரி, வண்டி எத்தனை மணிக்கு வருதாமா? இந்நேரத்துக்கு வந்திருக்கணும் மாப்பிள்ள, இன்ன வரைக்கும் ஆளை காணா. இந்நேரத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி, காலையில வெள்ளனையே கிளம்பி இருக்கலாம். பனி வேற ஓவரா இருக்குங்க மாப்பிள்ள. அதுவும் இல்லாம ஏற்காடுனா இன்னும் பனியா வேற கிடக்கும். பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போறோம், பனியா இருந்துச்சுன்னா சளிக்கு இது பிடிச்சி உடம்பு செல்லாம போயிடும். அதான் சரி, கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போலான்னு இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. இல்லைன்னா காலையில 3 மணிக்கு ஏறணும்னு வச்சுக்கோங்க, வண்டி எடுத்துட்டு போனோம்னா அங்க ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் போயிடலாம். அதுக்கப்புறம் முழுசா சுத்தி பார்த்துட்டு ஒரு 6 மணிக்கு வண்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இங்க டக்குன்னு வந்துடுறாங்க. என்னடா தங்கம், என்ன வேண்டாம், ஓடி என்கிட்ட விழுந்துராதம்மா. ஏய், மணி ஆயிடுச்சுடி, தலை சீவனும். இங்க வா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன், என்ன ஆச்சு? ஐயோ, உங்க பிள்ளைக்கு தலை சீவணும்னா தலையில கையவே வைக்க விட மாட்டேங்கிறா. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. ஏமா, தலை சீவிட்டினா கிளம்பலாம்ல. ஒரு மன்றதே உனக்கு இருக்காது. ஆமாப்பா, எனக்கு பொறுமையே இல்ல.
தலையே காட்ட மாட்டேங்கிறா. அங்க போகணும் இங்க போகணும் ஆட்டமா ஆடுறா. கொஞ்சம் சீக்கிரம் இரு, தலையை சீவுறேன்னா கேட்க மாட்டேங்கிறா. மடி, நம்ம இப்ப அங்க பார்க்குக்கெல்லாம் போய் சுத்தி பார்ப்போம். அங்கெல்லாம் பிள்ளைங்க அழகழகா தலையெல்லாம் சீவிட்டு வரும். நீ இந்த மாதிரி வந்தீங்கன்னா பாக்குறவங்களும் என்ன நினைப்பாங்க, என்னடா இந்த பிள்ளை இப்படி இருக்கு, நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. போய் தலையை மட்டும் சீக்கிரம் ஒரு குதிரைவால் மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு வரீங்களா? ஆமாண்டி தங்கம். அதாண்டி, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி உனக்கு யார் சரியோ அவங்க சொல்றத கேட்பேன், நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். கொழுப்பு. சரி வா வா, மணி ஆயிடுச்சு, ஒடியா. பெருசாக வாய் கொழுப்பு அதிகமா போயிருச்சு, சேட்டை அதிகம். விடுங்க மாமா, சின்ன பிள்ளை தானே. ஆமாங்க மாப்பிள்ள. முதல்ல வண்டி வரட்டுண்டி, அப்புறம் நீ எந்த ஓரத்துல வேணாலும் உட்காந்துக்கலாம். நாங்களே வண்டி வரலன்னு கடுப்புல இருக்கோம். என்னங்கண்ணே இன்ன வரைக்கும் வண்டியை காணோம்? தம்பி கிளம்பிட்டேன்னாரு, ஏதோ வாட்டர் சர்வீஸ்க்கு விட்டாராம், அதான் வண்டி எடுத்துட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னாரு. இதெல்லாம் நேத்தே பண்ணி வச்சிருக்கலாம், இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? நேத்து நைட்டு தானே மச்சான் சொன்னோம், அதனாலதான் அந்த தம்பி அவ்வளவு லேட் ஆகி போச்சுன்னாரு. சரி விடுங்க, இருக்கிற நிமிஷத்தை நம்ம சந்தோஷமா இருப்போம், விடுங்க. இப்படி பார்த்தா வண்டி வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டோம் நாங்க. எல்லாரும் கையை கழுவிட்டு வந்து அப்படியே உட்காருங்க, சாப்பிட எடுத்துக்கிற எல்லாரும் சாப்பிடுங்க. வண்டி வந்ததுக்கு அப்புறம் பஸ் ஏறிக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுது, எங்க குண்டு ராணிக்கு பசி வந்துருச்சு, அதனால நம்ம சாக்கா வச்சு அதை சாப்பிடணும்னு முடிவு பண்ணிருச்சு. அடியே கொழுப்பு பிடிச்சவளே, உங்களுக்கு அறிவுன்றதே இருக்கிறது இல்ல. நீ மாப்பிள்ள தம்பி இருக்காரு என்ன நினைப்பாரு கழுத. என்னப்பா தம்பி இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு? வாட்டர் சர்வீஸ்க்கு விட்டேன் பாருங்க, அந்த பையன் காலையில 6 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துடலான்னு சொன்னான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அவன் கடை திறக்கவே 7 ஆகி போச்சு. அதான் சரி எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு மணி ஆகி போச்சு, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏறுங்கண்ணே, போயிடலாம். சரிப்பா, சரி எல்லாம் வண்டியில ஏறிக்கங்க. எனக்கு தான் ஜன்னல் சீட்டு, எனக்கு தான் ஜன்னல் சீட்டு. அடிச்சுக்காதீங்கடி, ஏறுங்கடி. ஆளுக்கு ஜன்னல் சீட்டு இருக்குது, எல்லாம் ஏறுங்க. பேயே அவங்களா பார்த்தாங்கன்னா எது நினைச்சுக்குவாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சுக்க. ஏய் கிளடி, நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன், வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். அம்மா, ஆத்தி மாமியார் கிழவி. ஐயோ வரமாட்டேன்னு சொன்னது வந்துருச்சே. என்னம்மா, எங்கம்மா இங்க? டூர் போறேன்னல்ல, அதுதான் வந்தேன். நீதான் வரலன்னு சொன்ன நேத்து கேட்டதுக்கு. வரவேணான்னு நினைச்சேன், அப்புறம் நீதான் கால்ல விழாத குறைய கெஞ்சனல்ல, குடும்பத்தோட போறோன்னு. அதான் குடும்பத்தோட போறவங்க கூட நான் வரலனா எப்படின்னு வந்தேன். இப்படியோ ஒண்ணு சம்மந்தி, நீங்க வரலன்னா எங்களுக்கு வருத்தமாவே இருந்திருக்கும். ஆமா 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 ஆமா, உங்க வருத்தம் தான் நல்லா தெரியுது. ஆளு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அவங்களுக்கு கொண்டாட்டம் முக்கியம். அதுதான் வண்டியில ஏறிக்கிட்டு இருக்கீங்களோ, இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் அப்படியே சிட்டா பறந்துருப்பீங்களே. இதுல வேற வருத்தம் மாமல வருத்தம். அந்தோனி மாமியார் கிளவி வறுத்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சா? அத்தை, ஏ பிசாசு, இவதான் என் மருமவ, நல்லா பாத்துக்க. அத்தை நாங்க உங்களை நினைக்காத நிமிஷம் இல்ல அத்தை, நீங்க வந்ததுதான் அத்தை எங்களுக்கு சந்தோஷமே. உன் மருமவ ரொம்ப நல்லவ போல இருக்கே, இப்படியாப்பட்டவளை பழி வாங்கணும்னு இந்த பிசாச கூட்டிட்டு வந்திருக்க. அடைச்சி வாய மூடு, அவளா நல்லவ? அவ மனசுக்குள்ள போய் பாரு, அவ என்னென்ன மாதிரி கழுவி ஊத்துவான்னு. கூட கூட்டிட்டு வந்த பேய் நானே உன்னை கழுவி ஊத்தும் போது இத்தனை வருஷம் உன் கூட இருந்திருக்கா, அவ கழுவி ஊத்த மாட்டாளா? பேயே உன் மூஞ்ச பார்த்தா பயந்துரும் போல இருக்கு, போ அங்கிட்டு. சரி சரி, வரதா வந்துட்டீங்கல்ல, ஏறுங்க போலாம். கடைசியில ஒருத்தி ஏறாளே, கொஞ்சமாவது நமக்கு இடம் கொடுத்து இருக்குன்னு பாரு. ஆளாளுக்கு சீட்டை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டாங்க. சம்மந்தியம்மா வாங்க, சம்மந்தியம்மா இங்க வந்து உட்காருங்க. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? எங்க இருக்குது சீட்டு உக்காடுறதுக்கு? நீ வேணா இங்க வந்து உட்காருமா, நான் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ அங்கேயே உட்காரு, நான் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிறேன். ஐயையோ, அவர் கேட்கும்போது நம்ம எதுவும் கேட்கலன்னா மாமியார் கிழவி சாமியாட்டம் ஆடிரும். அப்படியே நம்மளும் ஒரு பிட்டை போடுவோம். அத்தை நீங்க வேணா இங்க உட்காருங்க அத்தை, நான் போய் பின்னாடி உட்காந்துக்கிறேன். பின்னாடி வர தூக்கி தூக்கி போடும் அத்தை. அது என்ன மட்டும்தாண்டி தூக்கி போடும், ஆனா உன்னைய எங்க வாழ்க்கையிலேருந்தே தூக்கி போடணும். அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். இருக்குடி. என்னங்க அத்தை நீங்க பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானே பின்னாடி உட்காந்துக்கிறேம்மா. ரொம்ப நேரம் கண் முழிச்சு வேற வந்தேன்ல,
பின்னாடி நல்லா சுகமா தூங்கிக்கிட்டே வரலாம்ல, அதுதான். ஓ சரிங்க அத்தை. அப்ப போய் பின்னாடி உட்காந்துக்கோங்க. ம். வா. வா வா. யாரத்த வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லடி மருமவளே, ஏதோ நினப்பில் சொல்லிட்டேன். ஐயோ, கொஞ்சம் இருந்தா பிசாசிங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அப்பா. உங்க அத்தை உட்காந்துக்கோங்க. ஆ ஆ. அம்மா உட்காந்துக்கிட்டு தானே போதும் தானே உனக்கு இடம்? ஆ, போதும் போதும், நீ உக்காரு. நீ ஏன் நின்றுக்கிட்டு இருக்க? ஆ சரிம்மா, எதுனாலும் கூப்பிடு, இங்கதான் இருக்கேன். ஆ ஆ, கூப்பிடுறேன். ஐயோ இந்த சம்மந்தியை உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அண்ணி. ஆமா அண்ணி, பெரும் ரகலை தான் போங்க. ஏ அண்ணி, நீ பாட்டுக்கு உன் மாமியார் வந்தோடனே நீ இங்கே உட்காருங்க, நான் பின்னாடி போறேன்ற. அப்படி மட்டும் ஏதாவது பண்ணியிருந்த உன்னை மூக்கிலே குத்திருப்பேன். அடி நீ வேற. அவர் சொல்லும்போது நான் ஏதாவது ஒன்று சொல்லலைன்னு வச்சுக்க, என் மாமியார் கழுவி இதுதான் சாக்குன்னு வச்சு சண்டையை போட்டுருண்டி. நல்லா போகிற இடத்துல இதை கூட்டிக்கிட்டு போய் அப்புறம் கும்மி அடிச்சுட்டு தான் வரணும். அதனால தான் சும்மா ஒரு பிட்டை போட்டேன். அப்போ தான் அவரும் நம்ம மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பார். தானே பார்த்தேன், நீ தான் ஜகஜால கில்லாடியாச்சே. ஏய் பிசாசே, பார்த்துக்கிட்டல, அவளை தான் ஏதாவது செய்யணும். அவ தூங்கும்போது தலைவாணியில என் பாஸ் கொடுத்த எலுமிச்சம்பழத்தை வச்சிரு. வச்சவனையும் அவளோட உடம்புல நான் பூந்துருவேன். அதுக்கப்புறம் அவ உன்னை வச்சு செய்வா. என்னது? ஆஹா, உன் பையன் அவளை வச்சு செஞ்சு அனுப்பி விடுவான்னு. ம், அவன் இந்த உலகத்தில் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. டூருக்கு போயிட்டு வரும்போது இந்த குடும்பம் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக போதோ, இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நட்டு தெருவில் நின்று கதறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் வரணும். கவலையே படாத, ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் வருவ. ஏய், நீ என்ன சொல்கிற? அவங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் வருவாங்கன்னு சொன்னேன். ம், எலும்புச்சம்பளத்தில் வைக்கிறேன், அவ குடும்பத்தை பிரிக்கிறேன்.